ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எடுத்துக்கொள்வோம். கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். கடைசியில் பக்கம் 343, பக்கம் 343 வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி. நல்ல ஒரு ஆராதனை, நல்ல ஒரு சாட்சி, தெய்வத்தை அரை மணி நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை செய்தோம். அவர் மகிமைப்பட்டார். நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனம். என் அன்பு பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு வேதமும் இரகசியமும் என்ற தலைப்பில் நீண்ட நாட்களாய் பேசிக்கொண்டு வருகிற இந்த வார்த்தைகள் காலம் கடைசியாய் இருக்கிறபடினால் கர்த்தருடைய பிள்ளைகள் பின்மாற்றம் அடையாதபடிக்கு இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை பேசிக்கொண்டு வருகிறேன். தேவ ஆவியானவர் அடியனை மறைத்து இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை, வசனத்தை வாசிக்க நாவு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். இதில் வேத ரகசியங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள், இந்த அதிகாரம் மட்டும், இந்த கடைசி வெளிப்படுத்தின அதிகாரம் மாத்திரம் எங்கே எழுதப்பட்டது என்றால், யோவான் பத்மி என்னும் தீவிலே எல்லா சீசர்களும் மரித்து போய்விட்டார்கள். இந்த யோவான் மாத்திரம் ஜீவனோடு கூட இருந்தார். ஆண்டவர் இயேசு முகமுகமாய் பார்த்து உலகத்தில் நடக்கப் போகிற பயங்கரமான சம்பவங்களை குறித்து அவர் இந்த அதிகாரத்தை எழுதும்படியாய் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், எழுதினார். இன்றைக்கு இந்த வேத வசனம் நமக்கு பிரயோஜனமாய் கடைசி காலத்திலே கிறிஸ்துவுக்குள் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரம் எப்போது எழுதப்பட்டது என்றால், 1ஆம் நூற்றாண்டிலே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதினார். அவர்தான் யோவான் சுவிசேஷம் எழுதினார். அவர்தான் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் எழுதினார். அவர்தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தையும் பயங்கரமான பூமியில் நடக்கப் போகிற சம்பவங்களை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரத்திலிருந்து 22ஆவது அதிகாரம் வரையிலும் நாம் பார்த்து கொண்டு போக போகிறோம். இன்றைக்கு 11ஆவது அதிகாரத்திலே வந்திருக்கிறோம். இந்த 11ஆவது அதிகாரத்திலே கடந்த நாட்களிலே இதே 11ஆவது அதிகாரம் 1வது வசனத்தை மாத்திரம்தான் வாசித்து அந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்தேன். இன்றைக்கு அதே வார்த்தை தான் தேவ ஆவியானவர் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகளாய் பேசப் போகிறார். செல்போன் ஆனில் இருந்தால் தயவு செய்து செல்போன் ஒன்று சைலண்டில் போடுங்க, இல்லை என்றால் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. இந்த செல்போன் தேவ பிரசன்னத்தை கெடுத்துவிடும். நாம் அதில் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், கடைசி காலத்திலே நாம் பரிதவித்து நின்றக்கூடாது. காரணம், கொடூரமான காலங்கள் இந்த பூமியில் வந்துவிட்டது. அதனால் இந்த வார்த்தைகளுக்கு பயந்து நடுங்கி கிறிஸ்துவை பணிந்து குனிந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கடந்த நாட்களிலே தேவனுடைய ஆலயத்தையும்
பலிபீடத்தையும் தொழுது கொள்ளுகிற இடத்தையும் அதை அளந்து பார் என்று நாம் பார்த்தோம். இந்த வார்த்தை யாருக்கு சொன்னது என்றால் யோவானுக்கு சொன்னார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. என் அன்பு பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே அளந்து பார் என்ற வார்த்தைகளை நாம் பார்த்தோம். இதிலே எங்கே அளந்து பார் என்று சொன்னால், மூன்றாம் தேவாலயத்தை கட்டப் போகிற எருசலேமிலே அந்த தேவாலயத்தை அளந்து பார் என்று அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. என் அன்பு பிள்ளைகளே, கடந்த வாரத்திலே பார்த்தோம், புதிய ஏற்பாடு எங்கே தொடங்குகிறது என்று பேசணும். மத்தேயுலியா இல்லை, அவர் என்றைக்கு கெத்செமனே தோட்டத்திற்குள் போய் இரவு முழுவதும் வேதனைப்பட்டு கொண்டு ஜெபிக்கும்போது அவர் உள்ளே இருக்கிற சரீரங்கள்லாம், அதாவது மடிந்து போய் அவருடைய இரத்த குழைகளெல்லாம் வெடித்து வேர்வையாக பூமியிலே சிந்தப்பட்ட இரத்தம், அன்று ராத்திரி காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரத்திலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, என் புதிய உடன்படிக்கையாக இருக்கிற இந்த இரத்தத்தினாகிய நீங்கள் வாங்கி பானம் பண்ண போதெல்லாம் என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தையிலிருந்து தான் புதிய ஏற்பாடு தொடங்குகிறது. புதிய ஏற்பாடு முடிகிறது என்றால் 22வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தில் முடியவில்லை. 1, 2, 3வது அதிகாரத்திலே புதிய ஏற்பாடு காலங்கள் முடிகிறது. என்றைக்கு அந்த 4வது வசனம், 4வது அதிகாரம் 1வது வசனம் தொடங்கப்படுகிறதோ அன்றைக்கு ஆண்டவர் இயேசு மேகத்தின் மேல் வருவார். வந்து மரித்த கிறிஸ்தவர்கள், உண்மையாயிருக்கிற கிறிஸ்தவர்கள் கல்லறைகள் பிளக்கப்படும், அவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். மீதி உயிரோடு கூட இருந்த உண்மையாயிருக்கிற கிறிஸ்தவர்களை எடுத்து கொள்ளப்படுவார். அன்றைக்கு அந்த காரியங்கள், புதிய ஏற்பாட்டு காரியங்கள் முடிந்துவிடும். 4வது அதிகாரத்திலிருந்து 22வது அதிகாரம் வரையிலும் அண்டி கிறிஸ்து ஆட்சி நடக்கும், நியாயத்தீர்ப்பு காலங்கள் நடக்கப் போகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, அண்டி கிறிஸ்து ஆட்சி இந்த பூமியில் வரப்போகிறது. அதாவது பின்மாற்றம் அடைந்திருக்கிற கிறிஸ்தவன் கைவிடப்பட்டால் அண்டி கிறிஸ்து கிட்ட மாற்றுவான். அல்லது புறஜாதி ஜனங்கள் இயேசு அந்த ஜனங்களுக்கு எப்படி நியாயம் தீர்க்க வேண்டுமோ தீர்ப்பார். கைவிடப்பட்ட கிறிஸ்தவனை அண்டி கிறிஸ்து பார்த்து கொள்வான். புறஜாதி ஜனங்களை ஆண்டவர் இயேசு ஓட 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 அடிப்பார். காரணம், அவனுக்கு கொடுக்கப்பட்டது. என்றைக்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரையிலும் 20ஆம் நூற்றாண்டு முடிந்து 21வது நூற்றாண்டு நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? சத்தியத்தை சொல்லி 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 ஒரு மனிதன் கேட்கப்படாமல் இருக்கிறான் அல்லவா? அந்த புறஜாதி ஜனங்களை கர்த்தர் வருகிற நாட்களிலே ஓட ஓட அடிக்கப் போகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமைப்படுத்தும். நீங்களும் ஆயத்தமாக இருங்கள், பிறரை ஆயத்தப்படுத்துங்கள். இது கடைசி காலம் முடிந்து விட்டது. மனிதன் பூமி மேல் நிற்க முடியாத காலங்கள் வந்துவிட்டது. நீங்கள் இயேசுவை எப்படி தொழுது கொள்ள வேண்டுமோ
அப்படியாய் பயத்தோடும் பக்தியோடு கூட தொழுது கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு தேவாலயத்துக்கு போக வேண்டும் என்றால் 9:30 மணிக்கு ஆராதனை என்றால் சரியாய் 9:25 உள்ளே இருங்க. ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். உங்களை கர்த்தர் பார்த்து என் பிள்ளைகள் தேவ சமூகத்துக்கு எப்படி ஓடி வருகிறார்கள் என்று அவர் சந்தோஷப்படுவார். ஆமென் சொல்லம்மா. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகும். வாசிப்போம் முதல் வசனத்தை. பின்பு கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்போது தேவ தூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுவர்களையும் அளந்து பார். என் அன்பு பிள்ளைகளே, யோவானை பார்த்து கட்டப்பட போகிற தேவனுடைய ஆலயத்தை, அந்த பலிபீடத்தை, தொழுது கொள்ளுகிற இடத்தை அளந்து பார் என்று சொல்லப்படுகிறது. என்றைக்கு இந்த மூன்றாம் தேவாலயத்தை கட்டப் போகிறார்கள் என்றால் அதனுடைய காலங்கள் நெருங்கிவிட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அதனுடைய காலங்கள் நெருங்கிவிட்டது. அந்த காலகட்டத்திலே அதன் சரியாய் நடக்கப் போகிறது. என்றைக்கு தேவாலயத்தை, மூன்றாம் தேவாலயத்தை கட்டப் போகிறார்களோ அன்றைக்கு நடக்கப் போகிற சம்பவங்களை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மோரியா மலை மேல் இன்றைக்கு இருக்கிற 2 பள்ளிவாசல் இருக்கிறது. ஒன்று அமர் பள்ளிவாசலும், அல் அமர் பள்ளிவாசலும், அல் அமாஸ் பள்ளிவாசலும் இருக்கிறது. அந்த 2 பள்ளிவாசல் இருக்கிற அந்த மோரியா மலை மேலே அது யார் வாங்கினது என்றால், தாவீது தன் சொந்த பணத்தை கொடுத்து அந்த மோரியா மலையை வாங்கினார். வாங்கிதான் அந்த இடத்துல தேவாலயத்தை கட்டும்படியா செய்தார். ஆனால் இன்றைக்கு அங்கே 2 பள்ளிவாசல் இருக்கிறபடினால் எப்படி கட்ட முடியும் என்று அதை ஆராய்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆராய்ச்சி பார்க்கும்போது தேவாலயம் எந்த இடத்துல இருந்தது என்று அறிகுறிய காணப்படாமல் போய்விட்டது. பள்ளிவாசல் இருக்கிறது என்று அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள் அங்கு போய் அந்த கண்டுபிடிக்கும் போது இந்த அல் அமர் பள்ளிவாசலும் அல் அமாஸ் பள்ளிவாசலுக்கு இடையில தான் தேவாலயம் கட்டப்பட்டு இருக்கிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கே மகிமுண்டாகட்டும். அப்போது தேவாலயத்தை ஈஸியாக கட்டிவிடலாம் என்று சந்தோஷப்பட்டு வெளியே வந்தார்கள். என் அன்பு பிள்ளைகளே, ரொம்ப நாணமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு போய் யூதர்கள் சில அவசரமாக சில காரியங்கள் செய்து அந்த அமர் பள்ளிவாசல், அல் அமாஸ் பள்ளிவாசல் இரண்டையும் கை தொட்டால் என்ன ஆகும் தெரியுமா? இடிக்கும்படியாய் ஒரு வேலை செய்தார்கள் என்றால் 3ஆம் உலகப் போர் உலகம் முழுவதும் வந்துவிடும். ஆனால் ஜெபித்து நிதானித்து தேவ சமூகத்தில் கேட்டு இன்றைக்கு அந்த பள்ளி வாசல் இடையிலே தேவனுடைய ஆலயம் இருந்தது என்று கண்டுபிடித்து இன்றைக்கு அதை கட்டும்படியாய் செய்கிறார்கள். என்றைக்கு என் அன்பு பிள்ளைகளே அந்த தேவாலயத்தை கட்டுகிறார்களோ அன்றைக்கு ஆண்டவர் இயேசு வந்து விடுவார். நல்லா கவனிக்கணும், நல்லா பாருங்க. பைபிளை படித்தா ஒன்றுமே தெரியாது.
ஆனால் சாலமோன் காலத்திலே கட்டப்பட்ட எத்தனையோ ஆண்டுகள் ஆனதே. இந்த தேவாலயத்தை கட்டும்படியாய் அதற்குள்ளே நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ செஞ்சு விடலாம். இன்றைக்கு அப்படிதான் உலக ஜனங்கள் இருக்கிறார்கள். சீர்கெட்டு போன கிறிஸ்தவனும் இருக்கிறான். இது கிருபையின் காலமாச்சே, இது மன்னிக்கிற காலமாச்சே. இன்றைக்கு நாம் துணிகரமான காரியத்தை செய்துவிட்டு நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு விடலாம், அதுக்கப்புறம் இயேசுவோடு கூட ஒப்புராகி விடலாம் என்று இருக்கிறார்கள். ஜெபிக்காதவன், வேதத்தை வாசிக்காதவன், சபைக்கு சரியாய் போகாதவன், இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு நாள் ஆண்டவர் இயேசு வருக சொல்ல அப்போது நாம் சீர்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்திருப்பார்கள். இன்றைக்கு தேவாலயத்தை எருசலேமிலே அந்த ஆலயம் கட்ட பல வருடங்கள் ஆகும் என்று ஜனங்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். 1963 வருஷத்திலே என் அன்பு பிள்ளைகளை ஆராய்ச்சி செய்யும் போது அந்த தேவாலயத்தை எப்படி கட்டலாம் என்றால், இரவு நேரத்தில் நீ 12 மணிக்கு நீ தூங்க போனால் மறுநாள் மதியம் 12 மணிக்குள் அந்த தேவாலயத்தை கட்டி முடித்து விடுவார்களாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட வினோதமான காரியங்கள், மிஷின்கள் வந்து நிற்கிறதாம். இன்றைக்கு ஒரு ஆமீன் சொல்லமா? ஹல்லேலூயா. சாலமோன் காலத்தில் கட்டண தேவாலயம் எத்தனை ஆண்டுகள் ஆனதோ, ஆனால் கடைசி காலத்தில் கட்டப் போகிற 3வது தேவாலயத்தை 12 மணி நேரத்துக்குள் 14 மணி நேரத்துக்குள்ளே தேவாலயத்தை கட்டி முடித்து விடுவார்களாம். கட்டி முடித்ததும் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வருவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எக்காலம் தொனிக்க போகுதே, மணவாட்டியை எடுத்துக்கொள்வாரே. எக்காலம் தொனிக்க போகுதே, மணவாட்டியை எடுத்துக்கொள்வாரே. ஆயத்தம் இல்லாத கிறிஸ்தவன் பூமியிலே பரிதவிப்பானே. ஆயத்தம் இல்லாத கிறிஸ்தவன் பூமியிலே பரிதவிப்பானே. வரப்போகிறார் இயேசு, வரப்போகிறார். பிதாவாகிய தேவனாய் வரப்போகிறார். வரப்போகிறார் இயேசு, வரப்போகிறார். உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். உலகத்தின் மையமான எருசலேமிலே இயேசு வரப்போகிறார். என் அன்பு பிள்ளைகளே, ஒரு நாள் தாவீது தன் அரண்மனைக்குள்ளே பகலிலே தூங்கிக் கொண்டிருந்தாராம். அவர் ராஜாக்கள் ஒரு நாளும் பகலிலே தூங்க மாட்டார்கள். ஏன்னா அவர்களுடைய அரசாங்கம், அவர்களுடைய யுத்த களம் என்றைக்கு போர் நடக்கும் என்று தெரியாதுன்றதுனாலே எல்லா நாளும் பகலிலே ஆயத்தமாக இருப்பார்களாம். ஆனால் இந்த ராஜா தாவீது பகலில் தூங்கி கொண்டு மாலை நேரத்தில் அப்படியே உலாவிக் கொண்டிருப்பாராம். உலாவிக் கொண்டிருக்கும் போது தான் இன்னொரு மனைவி தனக்கு சொந்தமாக ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது பகலிலே திடீரென்று ஒரு உணர்வு வந்ததாம். நல்ல கால் ஆட்டி கொண்டு தேவ பிரசன்னத்தில் நிரம்பி ஆண்டவர் பேசினாராம். இவ்வளோ அழகான மாளிகையை நீ கட்டி கொண்டிருக்கிறாயே, அந்த உடன்படிக்கை பெட்டி சாதாரண கூடாரத்துக்குள்ளே இருக்கிறதே என்று உணர்த்தினாராம். உணர்த்தும் போது துச்சி முச்சி எந்திரிச்சு தாவீது அப்படியே அந்த கோட்டையை மாளிகை சுற்றி 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 பார்க்கிறாராம். பார்த்து விட்டு உடன்படிக்கை பெட்டியை பார்க்கிறாராம். பார்த்தால் சாதாரண கூடாரத்துக்குள் இருக்கிறதே. அந்த உடன்படிக்கை பெட்டி ஆசாரியர்கள் மாத்திரம்தான் சுமக்க வேண்டும்.
தேவன் ஒரு தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அந்த உடன்படிக்கை பெட்டியை ஆசீர்வதிப்பார், அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதே தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது அவன் பயந்தான். காரணம் என்ன? அந்த ஒரு இடத்துல அந்த மாட்டு வண்டி வரும்போது தடுமாற்றம் ஏற்பட்டதுனாலே, என் அன்பு பிள்ளைகளே, அந்த உடன்படிக்கை பெட்டி ஆடிக்கொண்டு இருந்தது. எங்கே கீழே விழுந்துடுமோ ஒருவன் தொட்டான், சுருண்டு விழுந்து செத்தான். அதை தாவீது பார்த்து பயந்தான். அதனாலே ஓபேத் வீட்டுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி அனுப்பினான். 3 மாதம் காலங்கள் இருந்தது. அங்கே ஆசீர்வாதம் வந்தது. ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. உடனே தாவீது கட்டளையிடுகிறார். ஒருவன் வேலைக்காரன் வந்து, என்ன ராஜாவை என்று கேட்கிறான். போய் நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு வா என்று சொல்லுகிறான். நாத்தான் தீர்க்கதரிசி வருகிறார். வந்து, ராஜாவே, என்னை எதற்காக அழைப்பித்தாய் என்று கேட்கும்போது ராஜா சொல்லுகிறார், நான் ஒரு தேவாலயத்தை கட்டப் போகிறேன். உடன்படிக்கை பெட்டி சாதாரண அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாளிகை, கண் பார்க்க முடியாத அளவுக்கு அழகுள்ள மாளிகை கட்டி நான் அனுபவித்து காட்டிலும் அந்த உடன்படிக்கை பெட்டி அனாதையாக இருக்கிறதே, அதுக்கு ஒரு தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று நீ என்ன சொல்லுகிறாய் என்று தாவீது நாத்தான் தீர்க்கதரிசியிடத்தில் கேட்டார். ஒரு ஆமென் சொல்லமாம். நாத்தான் தீர்க்கதரிசி சந்தோஷப்பட்டார், மகிழ்ச்சியாயிருந்தார். இதை தாவீது சொன்னது என்ன காரணம் என்றால், தேவன் சொல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். தாவீது கேட்டது, நாத்தான் தீர்க்கதரிசியே, தேவன் என்ன சொல்லுகிறார், நீங்க சொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னார், இந்த காரியத்தை தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று அவசியமில்லை. இது தேவன் சந்தோஷப்படுவார். உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்றால் அவர் சந்தோஷப்படுவார், மகிழ்ச்சிப்படுவார். நீங்க தாராளமாக கட்டலாம் என்று இவர் தீர்க்கதரிசி கட்டளையிட்டதுனாலே தாவீது சந்தோஷப்பட்டு உடனே ஒரு பெல் அடிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. ஆட்கள் வருகிறார்கள். நீ போ, ஒரு ஆமென் சொல்லுமா. 4 பேருக்கு கட்டளையிடுகிறான். லிபோனுக்கு போ, எகிப்துக்கு போ, சீரியாவுக்கு போ, இப்படியாய் பல இடங்களுக்கு போய் தேவாலயத்தை கட்டும்படியாய் அங்கங்கே கேதுரு மரங்களையும் பொன் வெள்ளி வைடூரியங்களையும் தூபவர்க்கங்களையும் கொண்டு வா, ராஜா கேட்கிறார் என்று லெட்டர் எழுதி அனுப்பினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாத்தான் தீர்க்கதரிசி அப்படியே யோசனை பண்ணான். என்ன பண்ண என்றால், இந்த உடன்படிக்கை பெட்டி மோசையால் செய்யப்பட்டது. 39 வருஷம் மோசையுடைய கண்ட்ரோலில் இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி மோசைக்கு அப்புறம் ஜோசுவா இடத்துல 25 வருஷம் ஜோசுவா கண்ட்ரோலில் இருந்தது. யோசுவா முடிந்த காலத்திலே சவுல் ராஜாவாகும்போது 40 வருஷம் அவருடைய கண்ட்ரோலில் இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. சவுல் முடிந்த காலத்திலே, நியாயாதிபதி காலத்திலே 230 வருஷம் நியாயாதிபதி காலத்திலே இந்த உடன்படிக்கை அலமோதி கொண்டிருந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீதுனுடைய காலத்தில் 7 வருஷம் இருந்தது. ஓபேத் வீட்டில் 3 மாதம் இருந்தது. அதுக்கப்புறம் பெலிஸ்தர் தேசத்திலே கொஞ்ச நாட்கள் இருந்தது. அதுக்கப்புறம் சீயோன் மலையண்டத்திலே கொஞ்ச நாட்கள் இருந்தது. இப்படியாய் ஆக மொத்தம் 500 வருஷம் இந்த உடன்படிக்கை பெட்டி அலைமோதி கொண்டு இருந்தது. நாத்தான் அப்படியே சிந்தித்து பார்த்து கொண்டு
ராஜாவே, நீ தேவாலயத்தை கட்டு என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளை, ராஜா எல்லா தேசத்துக்கும் லெட்டர் எழுதி அனுப்பி நான் தேவாலயத்தை கட்டப் போகிறேன் என்று சொன்னார். ஏன் தெரியுமா மற்ற தேசங்களுக்கு அனுப்பினார்? 10 தேசத்தை ராஜா தாவீது அடித்து நொறுக்கி தேசத்தை பிடித்து, அந்த ராஜாவை ஒன்றும் செய்யாத, நீ பொழிச்சிக்கோ, உன் தேசத்தை நான் கைப்பற்ற மாட்டேன், நீயே ஆண்டுக்கு என்று சொல்லிட்டு வந்துவான். ராமன் சொல்லுங்க. அந்த மதிப்பின் நிமித்தம்தான் தேவாலயத்தை கட்ட என்னென்ன உன் தேசத்திலே, அதாவது விலையுயர்ந்த பொருட்கள் இருக்கிறது கொடு என்று கேட்கும்போது அவருக்கு வந்து சேர்ந்தது எல்லாம் பொருட்களும். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. மறுநாள் நாத்தான் தீர்க்கதரிசி வருகிறார். தலை குனிந்து போய் வருகிறார், சோகமாக வருகிறார். நான் ராஜாவிடத்தில் எப்படி நிற்கப் போகிறேன் என்று பயந்தானே, ராஜா வச்ச தலையை சீவிடுவானே. அல்லேலூயா. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அப்படி நிற்கும்போது தாவீது பார்த்து கேட்கிறார், நேற்று தினத்திலே என்னிடத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்தால் இன்றைக்கு உன் முகம் எதற்காக சோர்வடைந்திருக்கிறது என்று கேட்டார். நான் எப்படி சொல்லுவேன் ராஜா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே, தெரியவில்லையே என்று. என்னதான் நடந்தது சொல்லுங்க என்று கேட்கும்போது தேவன் கத்த சொன்னார், நீ தேவாலயத்தை கட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டார் என்றார். ராமன் சொல்லமா? எதற்காக, ஏன் கட்டக்கூடாது? நான் தேவாலயத்தை கட்ட எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டனே, மற்ற தேசத்திலிருந்து எல்லா பொருட்களும் வந்து கொண்டிருக்கிறது, எதற்காக கட்டக்கூடாது என்று கோபத்தோடு கூட நாத்தான் தீர்க்கதரிசியில் கேட்டார். உன்னுடைய கரம் ரத்தம் படைந்த கரமாக இருக்கிறபடினால், அநேகரை நீ கொலை செய்திருக்கிறபடினால் நீ தேவாலயத்தை கட்டக்கூடாது. ஏன் நானா கொலை செய்தேன்? தேவன் சொன்னது நிமித்தம் தானே அந்த கோலியத்தை அடித்து நொறுக்கினேன். தேவன் சொன்னது தானே பெலிஸ்தரை அடித்தேன். தேவன் சொன்னது தானே மற்ற எல்லா தேசங்களையும் அடித்து நொறுக்கினேன் என்று சொன்னான். தேவன் சொன்னதுனாலே நுனித்தோலை 100 அறுத்து கொண்டு வர சொன்னார். 200 அறுத்து கொண்டு வந்தனே என்று சொன்னான். அப்ப என்னதான் வழி? ஒரே வழி, உன் மகன் ராஜாவ ஆகும்போது அவன் தேவாலயத்தை கட்டுவான் என்று சொன்னான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது நான் பொருட்கள் சேர்க்கலாமா? தாராளமாக சேர்த்துக்கொள். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. நேரம் நெருங்கி போய் கொண்டிருக்குது. ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. தேவ ஆலயத்துக்கு என்னெல்லாம் சேர்க்க வேண்டுமோ தாவீது சேர்த்தார். தாவீதுக்கு அடுத்தது சாலமோன் ராஜாவானான். நன்றா கவனிங்க. அவன் என்ன பண்ணிட்டான்? சாலமோன் ராஜா ஆனதான், எங்க அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கிறார் என்று 700 மனைவி, 300 மருமாட்டி, 1000 முண்டாட்டிக்கு இந்த பொருளெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணிட்டான்? அவளுக்கு ஒரு ஆலயத்துக்கு ஒரு மாளிகையை கட்டிட்டான். ஆமீன் சொல்லுங்க. அவன் எப்படி தான் 1000 மனைவி வச்சுக்கின்னு பொழிச்சானு தெரியல ஐயா. ஆமீன் சொல்லுங்க. ரூபன் ஐயா ஒன்று வச்சுக்கினே சமாளிக்க முடியல. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒன்று வச்சுக்கின்னு சமாளிக்க முடியல, அவங்களுக்கு ஒன்று வச்சுக்கினே சமாளிக்க முடியலன்னா 1000 மனைவி வச்சுக்கின்னு அவன் எப்படி தான் அவன் பண்ணணும் தெரியல. தேவனுடைய ஆலயத்தை கட்டக்கூடிய எல்லா பொருட்களையும் எடுத்து, ஒரு ஆமீன் சொல்லமா? சாலமோனுக்கு
ஒரு பெரிய ஒரு வேத பண்டிதர் என்ன பேர் வச்சார் தெரியுமா? காட்டு பண்டின்னு வச்சுக்கிறான். ஏன்னா 1000 மனைவியுடையவனுக்கு தேவாலயத்தை கட்டக்கூடிய பொருட்களை எடுத்து இப்படிப்பட்ட மனைவிகளுக்கு கட்டிவிட்டானே என்று பெயர் வைத்தான். ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கப்புறம் இந்த சாலமோன் கர்த்தர் பேசி தேவாலயத்தை கட்டும்படியாக எந்த ஒரு பொருட்களும் இல்லை. தேவாலயத்தை கட்ட மறுபடியும் தாவீது அனுப்பினதைப் போல தன் லெட்டர்களை எழுதி தேசங்களுக்கு அனுப்பினான். அவர்கள் இறக்கப்பட்டு, உனக்கு நான் இந்த பொருட்களை அனுப்பல, உங்கள் தகப்பன் செய்த எங்களுக்கு நன்மையான காரியங்களுக்கு செய்தபடினால் மறுபடியும் இந்த பொருட்களை அனுப்புகிறேன் என்று தேவாலயத்தை கட்டினான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தர் நாமத்துக்கு. கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 963வது வருஷத்தில் தேவாலயத்தை கட்டினான் சாலமோன். அப்போது அந்த உடன்படிக்கை பெட்டி தேவாலயத்திற்கு வந்து நின்றது உள்ளே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தேவாலயம்தான் பாபிலோன் ராஜா எருசலேம் தேசத்தை அதாவது பிடிக்கும்படியாய் முன்னதாகவே எரேமியா தீர்க்கதரிசனமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது ஒருவன் கூட கேட்கவில்லை. பாபிலோன் நேபுகாத்நேச்சர் வரப்போகிறான், உங்களை கொள்ளடிக்கப் போகிறான், எல்லா பொருட்களையும் அடித்து நொறுக்கி கொண்டு போகப் போகிறான் என்று சொல்லும்போது ஒருவனும் கேட்கலை. அந்த இஸ்ரவேல் ராஜா எரேமியா பிடித்து அடித்து நொறுக்கி தண்ணீர் இல்லாத கிணற்றுல தள்ளி இப்படியாய் சித்திரவதை பண்ணினார்கள். ஒரு நாள் வந்தது. ஆமீன் சொல்லுங்க. ஒரு நாள் வந்தான், தேவாலயத்தை இடித்தான், போட்டான், சுட்டெரித்தான். அதற்குள்ளே இருக்கிற உடன்படிக்கை பெட்டி எடுத்து கொண்டு போயிட்டான். அதுக்கப்புறம் உடன்படிக்கை பெட்டி எரிச்சிட்டாங்க, கொண்டுட்டாங்க, அது பண்ணாங்க, இதை பண்ணாங்க, என்னென்னமோ பல ஊழியர்கள் சத்தியத்தை பேசினார்கள். ஆமீன் சொல்லமா? அதற்கப்புறம் மறுபடியும் செருபாபேல் அதே இடத்திலே, ஒரு ஆமீன் சொல்லமா? அல்லேலூயா, கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். 70 வருஷம் கழிச்சு செருபாபேல் 2வது தேவாலயத்தை 516வது வருஷத்திலே, கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 516வது வருஷத்திலே 2வது சபை கட்டப்பட்டது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இந்த தேவாலயத்தை தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கும்போது முதல் அற்புதம் செய்துவிட்டு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிவிட்டு தேவாலயத்துக்கு வந்து பரிசுத்தப்படுத்தினார். அடுத்தது ஜீவன் விடுகிற அந்த கடைசி நேரத்தில் 7வது நாள் முன்னதாக, அதாவது உயிர் போகும் 7 நாளைக்கு முன்பாக 2வது முறை தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு அடுத்தது 1ஆம் நூற்றாண்டிலே 70வது வருஷத்திலே ரோம் அரசாங்கம் இந்த 2வது தேவாலயத்தை இடித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. 3வது தேவாலயத்தை கட்டக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது. அந்த நாள் வந்தவுடனே கட்டி முடித்ததும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். வந்து கிறிஸ்தவர்களையும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பப் போகிறார். உயிரோடு இருக்கிற நம்மை அவர் எடுத்து கொள்ளப்பட போகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட வேத ரகசியங்களை சில சபையில் பேச மாட்டாங்க. காரணம் என்னவென்றால் சபை ஜனங்கள் ஓடிப்படுவார்கள் என்று. இன்றைக்கு கடைசி காலமாக இருக்கிறது. சத்தியத்துக்கு பயப்படுங்க. கள்ள உபதேசங்களுக்கு செவி கொடுக்காதீங்க. கள்ள தீர்க்க தரிசனங்களுக்கு செவி கொடுக்காதீங்க. கள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதீங்க. உங்களுக்கு அறியாமல் ஒரு ஊழியக்காரன் வந்தால் உன் வீட்டு வாசப்படியில் கூட சேர்க்காதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு என்ன அற்புதம் செய்தாரோ அதே அற்புதம் அவன் செய்வான். ஆனால் அவன்தான் ஓநாயாயிருப்பான்.
உன் சிந்தையை மாற்றி, உன் ஆவிக்குரிய ஜீவத்தை மாற்றி, உன்னை கெடுத்து நாசம் பண்ணி அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாதபடி உன்னை கெடுத்து விடுவான். எவனாகிலும் தெரியாமல் நான் ஊழியக்காரன் என்று சொல்லி கொண்டு வந்தால் வீட்டு வாசப்படிகளை சேர்க்காதீங்க, துரத்தாடுங்க. உன்னுடைய ஊழியக்காரன் யார் என்று தெரியும், அவருடைய ஆவி என்னதென்று தெரியும், அவருடைய அபிஷேகம் என்னதென்று தெரியும். அவருக்கு மாத்திரம் நீங்கள் கீழ்ப்படிந்தால் போதும். இது கடைசி காலம். 3ஆம் தேவாலயத்தை சீக்கிரத்தில் கட்டப் போகிறார்கள். இயேசு வரப்போகிறார். இயேசு வந்தவுடனே அவ்வளவுதான், உலகம் முடிந்து விட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. புதிய ஏற்பாடு காலங்கள் முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவன் பரிதவிக்க போகிறான். தயவு செய்து சொல்லுகிறேன், உன் தகப்பனாய் சொல்லுகிறேன், உன் ஆவிக்குரிய தகப்பனாய் சொல்லுகிறேன், ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிங்க, வேதத்தை வாசிக்கிற நேரத்தில் வாசிங்க, சரியாய் தேவனுடைய ஆலயத்துக்கு போங்க. அசதியாக இருக்காதீங்க. அசதியாக இருந்தால் கைவிடப்படக்கூடிய சூழ்நிலை வந்துடும். நானுமா இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. எச்சரிக்கிறேன். ஆண்டவர் நாம பயமுறுத்துக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சத்தியத்தை சொல்கிறேன். சத்தியத்தை கீழ்ப்படிந்தால் தேவனோடு கூட வாழலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.